நாமும் அவர் இந்த கால வேளையில் நாமும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவரை போற்றுங்கள், அவரை புகழுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை வாழ்த்துங்கள், அவரை கால சத்தமாய் அவரை துதியுங்கள். அவரை முழக்கமிட்டு கர்த்தரை துதியுங்கள், கம்பீர சத்தமாய் கர்த்தரை துதியுங்கள். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சங்கீதம் 98 இதெல்லாம் ஸ்தோத்திர பாடல்கள். நல்ல கர்த்தரை துதிக்கிற பாடல்கள், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நம்மளை ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற சங்கீதங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதற்காக? அவர் அதிசயங்களை செய்ததுனால பாட்டு பாடுங்க. அவர் நமக்கு ரட்சிப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த ரட்சிப்பை பிரஸ்தாபம் பண்ணுங்க. அவர் நீதியை ஜனங்களுக்கும்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் ஆராதனைக்கு வரும்போது அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு கை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததினால் அவரை பாடுகிறேன். கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்ததினால் பாடுகிறேன். கர்த்தர் அவருடைய உண்மையை எனக்கு வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சதற்காக ஸ்தோத்திரம். சுகம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அவன் முழக்கமிட்டு அல்லேலூயா கம்பீரமாய் சத்தமாய் பாடுங்கள். சுரமண்டலம் டம் 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 டம்னு சுரமண்டலத்தாலும் அவன் கீத சத்தத்தால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை ஆராதியுங்கள். இது ஆராதனைக்கு அழைப்பு. கர்த்தராய் ராஜாவின் பூரிகை எக்காலம்லாம் அதெல்லாம் உயரமாக நீளமாக இருக்கிறதான சத்தம், எக்கால சத்தம், பூரிகைகளை ஊதுங்கள். ஆமென். ஆண்டவர் அந்த அதுக்கப்புறம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது முழங்குவதாக. அல்லேலூயா 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 முழங்குவதாக. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று முழங்குவதாக. ஆறுகள் கைகொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும், பர்வதங்கள் கம்பீரித்து பாடுமா. ஆண்டவர் அந்த அப்போ எவ்வளோ எப்படி இருக்கணும் இந்த ஆராதனையை யோசித்து பாருங்களேன். இந்த ஆராதனையை யோசித்து பாருங்கள். சுரமண்டலம், அப்புறம் கீத சத்தம், அப்புறம் பூரிகைகள், அதுக்கப்புறம் எல்லாம்
சமுத்திரங்களும் அலைகளும் அப்படி எழும்பி அதுவும் கர்த்தரை துதிக்குதான். பூமியின் நிறைவு மரங்களெல்லாம் கர்த்தரை துதிக்கிறது தான். ஸ்தோத்திரம். செடி கொடிகள் பூச்செடிகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறது தான். ஆறுகள் கைகொட்டி துதிக்குதான். மலைகள் பர்வதங்கள் துதிக்குதான். இதுக்கு இடையில தேவ ஜனங்கள் ஸ்தோத்திரம் பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை துதிக்கிறார்களாம். ஓ ஹல்லேலூயா. ஒரு புது பாட்டை பாடி மகிழ்ச்சியாக பாடுகிறார்கள். ஏன்னா 97ஆம் சங்கீதத்தின்படி அவர் ராஜாதி ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் மனுஷன், அவர்கள் எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர், எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். எல்லாம் அகமகிழ்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறாரா, பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் நியாயாதிபதியாய் வருகிறார். அவர் ராஜாதி ராஜா. ஸ்தோத்திரம். அவர் சர்வ பூமியின் நியாயாதிபதி, இந்த பூமியின் ராஜா. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நாமும் அவர் இந்த கால வேளையில் நாமும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவரை போற்றுங்கள், அவரை புகழுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை வாழ்த்துங்கள், அவரை கால சத்தமாய் அவரை துதியுங்கள். முழக்கமிட்டு கர்த்தரை துதியுங்கள், கம்பீர சத்தமாய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பதே அல்லாமல் நாம் வேறு என்னத்தை நாம் செலுத்தப் போகிறோம்? கர்த்தரை துதித்தவரை மகிமைப்படுத்தி ஆரவாரித்து மகிமைப்படுத்துவோமாக. அவர் நமக்கு நன்மை செய்தார், நன்மை செய்வார். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 98வது சங்கீதத்தில் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஏன்னா அவர் வலதுகரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. எப்படிலாம் அவரை துதிக்கணுமா, புதுப்பாட்டை பாடி துதிக்கணும்னா பூரிகை, எக்காளம், சுரமண்டலம் ஆகிய கீத சத்தத்தினால ஆனந்தமாக என்ன செய்யணுமா, ஆர்ப்பரிக்கணுமா. ஜனங்கள் மட்டும் இல்லை, இயற்கை என்ன செய்கிறதா, சமுத்திரம், பூச்சக்கரம், ஆறுகள், பர்வதங்கள் எல்லாம் ஏகமாய் கை கொட்டி கம்பீரித்து பாடக்கடவுது. அவன் என்ன செய்யும், கர்த்தர் என்ன செய்கிறார், அவருக்கு புதுப்பாட்டை என்ன செய்ய, இயற்கையும் அவர் என்ன செய்கிறது, மகிமைப்படுத்துகிறது. அவர் வருகிறார், பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயந்தீர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் அப்பா. நீர் கர்த்தா ஆளுகை செய்ய வருகிற ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, ஆமேன் அப்பா, சர்வ பூமிக்கும் ஆண்டவராக, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவராக, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உயர்ந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே ஜனங்கள், ஆமேன், உம்முடைய ஜனங்களாக அப்பா உம்மை ஏகோபித்து உயர்த்த தேவரீர் எங்களுக்கு ஆமேன் கிருபை தந்திருக்கிறபடியால், அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.